மதுரை கமிஷனர் ஆபீஸ் முன்னாலேயே கத்தியால் குத்தி குடலை உருவி உன்னை மாதிரி ஆட்களை செய்கிறதே தரமான சம்பவம் என மதுரையே பாராட்டுற மாதிரி நடத்தி விட்டுருவேன். இதை ரெக்கார்ட் கூட பண்ணி கமிஷனர்கிட்ட கொடு என மிரட்டல் ஆடியோ வெளியான நிலையில் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் ஒரு பெண். மதுரை மாநகர் ஜெய்ஹிந்தபுரம் பகுதியைச் சேர்ந்த சத்யா என்ற பெண் தெற்கு வாசல் காவல் நிலையத்தில் புகார் மனு ஒன்றை அளித்தார். அந்த மனுவில் மதுரை மாநகர் புலிப்பாண்டியன் தெரு பகுதியைச் சேர்ந்த சத்யா என்ற பெண் மகளிர் குழுக்கள் நடத்தி வருகின்றேன். இந்நிலையில் மதுரை கீரைத்துறையைச் சேர்ந்த மகாலட்சுமி என்பவரிடம் கடந்த 1.5 வருடத்திற்கு முன்பாக 1 லட்சம் ரூபாய் மாத வட்டிக்கு பெற்றிருந்தேன். இதற்காக வட்டியுடன் இதுவரையிலும் 7 லட்சத்திற்கும் மேலாக வட்டி மட்டும் செலுத்தியுள்ளதாகவும், மேலும் மகாலட்சுமியின் உடன் பிறந்த அக்காவான உமாவிடம் கடந்த 8 மாதத்திற்கு முன்பாக 50,000 ரூபாய் வார வட்டியாக 5,000 என்றபடி பெற்றிருந்தேன். இந்நிலையில் 6 மாதத்திற்கு முன்பாக இந்த கடனுக்காக மதுரை சப்பானி கோவில் அருகில் இருந்த மகாலட்சுமியின் அலுவலகத்தில் வைத்து தன்னை மகாலட்சுமி தனது கையில் வைத்திருந்த ஹெல்மெட்டால் அடித்து காயம் ஏற்படுத்தி எனது பைக் மற்றும் செல்போன்கள் இரண்டையும் பிடுங்கிக் கொண்டதாகவும், 1 வாரத்திற்கு முன்பாக மகாலட்சுமி என்னை செல்போனில் தொடர்பு கொண்டு கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறி மகாலட்சுமி மற்றும் அவரது சகோதரி உமா ஆகிய இருவர் மீதும் நடவடிக்கை எடுக்க கோரி மதுரை தெற்கு வாசல் காவல் நிலையத்தில் சத்யா புகார் மனு அளித்தார். இதனிடையே கடந்த 1 வாரத்திற்கு முன்பாக சத்யாவிடம் வட்டி பணம் கேட்டு மகாலட்சுமி பேசிய ஆடியோவில் கடைசி வரைக்கும் வேணும்னு நினைக்கிறேன். இதுக்காக நம்ம உங்களோட சண்டை போடணும், உங்ககிட்ட நான் அடி வாங்கணும், அசிங்கப்படணும் அவசியப்படல. நான் விரும்பல, அசிங்கப்படணும் விரும்பல. நான் பணத்தோட வரணும்னு தான் நினைக்கிறேன். எனக்கு அசிங்கப்படணும். எனக்கு எவ்வளவோ படத்தை நான் வாங்கி பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த 20,000 என்னால பரட்ட முடியாம நான் எவ்வளவு அசிங்கப்படுறேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். 80 காசு நான் கட்டியிருக்கேன், அது உனக்கே தெரியும். எல்லாத்துக்கும் வாங்கினவங்களுக்கு கூட நான் நாணயமா தான் இருந்திருக்கேன். இந்த 10-15 நேரம் நான் சிக்கலா மாட்டிக்கிட்டேன். அவ்வளவுதான். எல்லாத்துக்கும் நாணயமா தான் நடந்துகிட்டு இருந்தேன். இந்த 10-15 நாள் என்கிட்ட காசு இல்லாதனாலதான் நான் இப்ப அசிங்கப்பட்டுட்டேன். அவ்வளவுதான். நேத்து பூரா வாரேன்டா. நேத்து வந்துச்சுன்னா நான் நைட்டோட நைட்டா நான் வந்திருப்பேன். வரல, பணம் வரல. அதனாலதான் நான் எல்லாத்துலயும் நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். கொஞ்சம் அனுப்பி விடுங்க, நான் ஒரு 5 தேதி 6 தேதிக்குள்ள மாத்தி விட்டேன்னு சொல்லிதான் இருக்கேன். எல்லாத்துக்கும் பேசிட்டு தான் ரூபா கேட்டுக்கிட்டு இருக்கேன். காசுக்கு கொடுத்துட்டு தான் வரணும்னு இருக்கேன். நான் உன்கிட்ட போய் நான் பஞ்சாயத்துல இப்ப எல்லா பிரச்சனையும் இருந்தா எனக்கே ஒரு பிரச்சனை, நீ தான் என்னை காப்பாத்தி விட்டுன்னு சொல்லுவேன். உடனே போய் நான் பஞ்சாயத்து போறேன். அது அங்கே இருந்து என்ன பண்ணுவாமா, நான் கமிஷனர் ஆபீஸ்க்கு போறேன், பெட்டிஷன் எழுதி கொடுத்துட்டு போக தெரியாத எனக்கு. அப்படி எனக்கு தேவையும் இல்லையே. கமிஷனர் ஆபீஸ் போனேன்னா நான் சந்தோஷப்படுவேனே. கமிஷனர் ஆபீஸ்கிட்டே வச்சு 2 கையும் அப்படி திருகி கத்திய வச்சு குத்தி அப்படியே படம்ல உருவி அப்படியே ரெக்கார்டு கூட எடுத்துக்க சத்தியா. உன்னைய மாதிரி ஆளுகளை செய்யறதே தரமான சம்பவம். மதுரையே பாராட்டுற மாதிரி நடத்தி விட்டுருவேன். நான் வர சொல்லுவேன். இவளை எங்கனே கழுத்தறுத்து போடக்கூடாது, கொல்ல மாட்டேன். என்னைக்குமே இந்த ஒருத்தி கை இல்லாம கால் இல்லாம தெரியுறாங்க பாரு, அப்படியே காசு 5 லட்சத்துக்கு 5 கோடி செலவழிஞ்சாலும் நான் கவலைப்பட மாட்டேன். இப்ப இந்த வசனம் எதுக்கு உனக்கு? இந்த வசனம் நான் சொன்னது நீ கமிஷனர் ஆபீஸ்ல இப்ப நீ என்ன கொள்கையை சொல்ல, நான் ஏன் கொள்கையை சொல்லணும்? நீ உன் கொள்கை எனக்கு தெரியாம இருக்க, உன் கொள்கை எனக்கு தெரியாம இல்ல. நான் என்ன சொன்னேன்? ஆபீஸ் போனாலும் ஏசி ஆபீஸ் போனாலும் தேவைப்படும். ரவுடித்தனம் பேசுறதோட நிப்பாட்டு. என்கிட்ட நீ ரவுடித்தனத்தை பேசாத. நான் இதுவரைக்கும் வந்து பேசினேன். நானு நீ சொன்ன எந்த பஞ்சாயத்து பண்ணு, அதை நான் பஞ்சாயத்து பண்ணேன்னா அங்கே பண்ணிருப்பேன். ஓடி ஒழுகிறேன்னு சொன்னேன். உனக்கு காசு கொடுக்கறதுக்கு ஓடி வந்திருக்கேன். நீ தானே சொன்ன வெட்டி இழுத்துட்டு போயிருவாங்க. உனக்கு தெரியும்ல, வெட்டி இழுத்த எனக்கு பிள்ளையா இருக்கு, குட்டியா இருக்கு. அப்படி போனா போயிட்டு போறேன்னு போயிரு. அதை பத்தி நான் கவலைப்படல, அதை பத்தி நான் கவலைப்படல. பிள்ளையா இருக்கா? நீ என்ன சொன்ன? அங்க ஒரு பஞ்சாயத்து இழுக்கணும்னு ஒண்ணுமே இல்ல. சும்மா நீயா ஒரு வார்த்தையை பேசிட்டு நீ அடுத்தவங்களையும் புரிஞ்சுக்காம பேசுற. நான் என்ன சொல்றேன்? எதுக்கு ஓடி ஒளியற? பஞ்சாயத்து பண்ணணும்னு நினைக்கிறேன்னு கேட்டேன். நான் பஞ்சாயத்து பண்ணணும்னு நினைச்சு அங்கே இருந்துட்டேன். ஓடி ஒளியணும் அவசியம் இல்ல, நான் பணத்தோட வருவேன் தான் சொன்னேன். நீ பேச ஓட இருக்காரு. இப்ப எங்க இருக்க? எங்கேயோ இருக்கேன். ஏன் மதுரை கொள்ளையில நம்ம என்ன, நான் பணத்தோட வருவேன்னு சொல்லணும், அதோட விடு. சரி, நான் இன்னைக்கு 5 மணி வரைக்கும் நான் பாக்குறேன். மணி 2 ஆயிடுச்சுல, 5 மணி வரைக்கும் பாக்குறேன். எப்பதான் வரேன்னு பாக்குறேன். ஆனா வந்தா உன்னை பணத்தோட வரேன், பணம் இல்லாம வரமாட்டேன். பணம் இல்லாட்ட இன்னும் 10 நாள் ஆனாலும் 10 நாளைக்கு வந்து போகாது ஆகாது. 10 நாளைக்கு எல்லாம் போட்டா ஏன் வீட்டுல காண நினை தர மாட்டாங்களா? இல்ல இன்னும் 10 நாள் ஆனாலும் நீ இன்னும் 10 நாள் பிடிக்கும், இன்னும் 4 நாள் பிடிக்கும். நீ நாளைக்கு இன்னைக்குள்ள நான் ரெடி பண்ணிட்டு வருவேன்னு சொல்லிட்டேன். பணத்தோட வருவேன்.
உன்ன மாதிரில நான் அங்க போறேன் இங்க போறேன் சொல்லி நீ சொல்ற வார்த்தைக்கு அந்த வார்த்தையை சொன்னேன். நீ எங்க போனாலும் சரிதியா, நான் போறதுக்கு ஐடியா இல்லையே. ஏன் போ நீ சொல்றியா? போன்னு சொல்லலன்னா நான் சொல்லல, நீ சொல்றதுக்கு நான் அர்த்தம் சொன்னேன். காலகாலத்துல இப்ப என்ன எனக்கு 1/2 மணி நேரத்துல வந்து சேர்ற வழி, 1/2 மணி நேரம் சாயங்காலம் 5 மணி இருந்தா 1/2 மணி நேரத்துல வந்து சேருங்க. கையில காசு இருக்கு, காசு கையில இருந்தா நான் 1 லட்சம் ரூபாய் வாங்கினேன் சார். மகாலட்சுமி 1 லட்சம் ரூபாய் வாங்கினேன். சம்பளம் வச்சீங்க வாரம் 10,000 1 லட்சத்துக்கு வரைக்கும் கொடுத்தேன். நீங்களால முடியாம அங்கே மட்டும் கடன் வாங்கி அந்த கடன் வரும் நிற்கிறாங்க. உங்களுக்கு கொடுக்கறதுக்காக நான் அங்கிட்டு வாங்க இங்கிட்டு வாங்க எல்லாம் நான் சுத்திக்கிடுவேன். நீங்க வீடியோ பாத்துருக்கீங்க, எங்க வாட்ஸ்அப்ல பேசணும் கூட நீங்க பாத்துருக்கீங்க. 1.5 வருஷமா கொடுத்துட்டு இருக்கேன் சார். 8,80,000 கொடுத்துருக்கேன் சார். எல்லாமே போன் தான், ஜிபே எல்லாமே இல்ல சார். அவங்க தான் வாங்கிட்டு வேற யார்ட்டும் கடவுள் ஒரு வருஷம் 1.5 வருஷம் ஆகுது சார். இப்ப போன நேரத்துல பணம் சார் பிரச்சனை. என்னால பழகிடுறதுனால என்னால பணம் கொடுக்க முடியல. அது வந்து பிரச்சனை அதிகமா இருக்கு. ஆளை வச்சு திட்டுக்கிடுவேன், ஆளை வச்சு மறுத்துக்கிடுவேன். நீ வெளியே வந்துட்டா நீ வெட்டாம விட மாட்டேன், சுத்தாம விட மாட்டேன். என் சாமி என் கையில தான் இருக்காங்க. நான் அங்க வச்சு வச்சுக்கேன். நான் உனக்கு சம்பளமா நினைச்சேன் அப்படின்னு எல்லாம் போட்டுருக்காங்க. உங்களுக்கு எல்லாமே இந்த வீடியோ இருக்கும். சம்பளம் கொடுக்க சார். சார் அங்க இருந்து வக்கீல் சார் வந்து சொல்லிருக்கேன். சப்பானி கோயில்கள் என்ன அடிச்சாங்க அடிச்சு காயமா இருக்கு, உடம்பு கூட காயமா இருக்கு. போன வாரத்துக்கு முன்னாடி அடிச்சு அன்னைக்குதான் நான் வெளியே ஓடனது. அதுக்கப்புறம் நானே சரி எதாச்சும் உங்களோட நேர்ல பேசணும். நாங்க நேர்ல பேசுறது ஹெல்மெட்டை வச்சு அடிச்சு கையை உடம்பு கூட அடி மகாலட்சுமி அடிச்சது ஹெல்மெட்ல வச்சு அடிச்சாங்க. சப்பானி கோயில் அவங்க ஆபீஸ் வச்சு மகாலட்சுமி இப்ப வந்து எல்லாத்தையும் சொல்றாங்க நான் ஜல்தி இருக்கிறேன். அதுக்கு எல்லாருக்குமே ஏழப்பட்ட நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. வாங்கினது 1 லட்சம் ரூபாய். என் பேர் சத்யா சார், தீனா நகர். எனக்கு வாங்கினது 1 லட்சம் ரூபாய். 7 லட்சம் ரூபாய் மிரட்டி என்னோட காசை வாங்கி கிட்டத்தட்ட நான் ஏகப்பட்ட கடல்ல இருக்கேன். கடல்ல இருக்கீங்க, காய்ச்சல் இறங்கி நீங்க பாத்துருப்பீங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காய்ச்சல். என்னால வீட்டுல இருக்க ஓடி ஓடி குடிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப அதனால 1 லட்சம் ரூபாய் வாங்கி மகாலட்சுமி அதுக்காக கண்டு வச்சு சார். மகளிருக்கு வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன். ஒரு அவசரம் மெடிக்கல் செலவுக்காக வாங்கின கை உடஞ்சிருந்துச்சு. 1.5 வருஷம் ஆகுது சார். 1.5 லட்சம் வாங்கினேன் சார். எல்லா ரிப்போர்ட்டும் எல்லாமே இருக்கு. 40,000 கட்டிருக்கேன் சார். என்னால பிகில் வரைக்கும் கட்டிருக்கேன். இடையில என்னால முந்தா நாள் வரைக்கும் 5,500 போட்டுட்டு இருக்கேன். போன வாரம் முந்தா நாள் வரைக்கும் எல்லாமே ரிப்போர்ட்டுல இருக்கு. போன வாரம் சார், போன வாரம் பேசுனது காசை கொண்டு வரீங்களா இல்லையா, இல்லைன்னா கமிஷன் போடுறது. கமிஷன் ஆஃபீஸ் போய் பாரு, உன் காலை வெட்டுங்க, அங்கேயே வந்து எடுத்து அப்படின்றாங்க சார். என் வண்டியை செல்போன் எல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க. போன மாசம் 6 மாசத்துக்கு முன்னாடி அதை எடுத்துட்டு போயிட்டாங்க. புகார் கொடுக்க இதெல்லாம் பயந்துட்டு எதுவும் கொடுக்கல. பயந்துட்டு அந்த ஊரை ஓடிக்கிட்டே இருந்தோம். இப்ப கொஞ்சம் முடியாத நாளுக்கு வந்து தாங்க முடியாது. அவங்க எந்த கட்சியில போய் அரங்காவல்ல இருக்காங்க. 8 லட்சம் ரூபாய்க்கு மேல கொடுத்துருக்காங்க. 8 லட்சம் ரூபாய்க்கு மேல கொடுத்துருக்காங்க. 1 லட்சம் இந்த வாங்கினதுக்கு ஆதாரம் இல்லை, கொடுத்ததுக்கு ஆதாரம் இருக்கு. இது வரைக்கும் நாங்க 8 லட்சத்துக்கு மேல கொடுத்துருக்கோம் சார். 1 லட்சம் ரூபாய்க்கு 8 லட்சம் ரூபாய் எங்க தீர்ப்பு இருக்கு. ஜிபே போன்பே மூலமா அனுப்பியிருக்கு. கையில தான் வாங்கினேன், பணமா தான் வாங்கினேன். 5 லட்சம் கழிச்சு கட்டிய தோட்டு போட்டு என்ன பண்ணி அந்த 8 லட்சத்துக்கு 80,000 மேல நான் கொடுத்துருக்கேன் சார். சார் பயந்துட்டு தான் சார் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. அதனால என்னால இன்னும் காம்பெக்ட் என்னால பயந்துட்டு நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கல சார்.
இதுதான் சார் நடந்தது. என்னால அது புரிஞ்சு கொடுத்தா வந்திருக்கேன் சார். இல்ல அமைதி பதட்டப்படாம